Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம 1 கப் மைதா மாவு வச்சு ஒரு சுலபமான இனிப்பு ரெசிபி எப்படி பண்றது இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த ரெசிபி நீங்க 1 வீக் வச்சு சாப்பிடலாம், கெட்டு போகாது. ஈஸியாவும் நம்ம எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. இதுல 1 கப் அளவுக்கு மைதா மாவை சலிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு சாஃப்டா இருக்கிறதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய்க்கு பதிலா பட்டர் சேர்த்துக்கலாம், எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்ததுக்கு அப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா உதிரியாக வர வரைக்கும் நல்லா கலந்துடலாம். நம்மளுக்கு இந்த மாதிரி செய்யும்போது நல்லா முறுமுறுப்பாக இருக்கும், ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பறிஞ்சுக்கிற போகிறோம். நம்ம மைதா மாவு சேர்த்துருக்கனால கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து சேர்த்துக்கோங்க. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இந்த இதை கோதுமை மாவு வச்சு கூட செய்யலாம். இப்போ நல்லா பிணைஞ்சாச்சு. இதை அப்படியே மூடி போட்டு ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் ஊற வச்சுருங்க. நல்லா ஊறட்டும். அதுக்குள்ளேயே நம்ம சிரப்பு செஞ்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா கொதிச்சதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை சிம்மில் வச்சு 1 கம்பி பதம் வர வரைக்கும் கொதிக்க விட்டுருங்க. இப்போ இது கொதிக்கிறக்குள்ளேயும் நம்மளுக்கு மாவு வந்து நல்லா ஊறிடுச்சு. இந்த மாதிரி பரோட்டாவுக்கு செய்கிற மாதிரி பிரித்து விட்டு உருட்டும் போது நம்மளுக்கு நல்லா லேயராக கிடைக்கும். சாஃப்டாகவும் இருக்கும், மேலே நல்லா முறுமுறுப்பாகவும் இருக்கும். இப்போ இந்த 3 பீஸாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இதுக்கு மேலே நெய் தடவிக்கிற போகிறோம். எல்லா சைடும் ஈவனாக நெய் தடவிக்கோங்க. நெய் தடவினதுக்கு அப்புறமா மேலே கொஞ்சம் நல்லா மாவு வந்து தூவி விட்டுடலாம். நம்மளுக்கு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக இதில் வந்து 3 லேயர் நம்ம சேர்க்க போகிறோம். இந்த மாதிரி மேலே மாவு தூவி விட்டிங்கன்னா நம்மளுக்கு மாவு வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாது. இதே மாதிரி அடுத்த மாவையும் ரெடி பண்ணிக்கலாம். நல்லா ஈவனாக தேய்ச்சிக்கோங்க. 3 மாவும் ஒரே அளவாக இருக்கிற மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு மேலேயும் நெய் தடவிட்டு மாவையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதை வந்து ரோல் பண்ணிக்கிற போகிறோம். ரோல் பண்ணதுக்கப்புறமா இதை லைட்டாக இழுத்து கொடுங்க. இதை வந்து சின்ன சின்ன பீசஸாக நம்ம கட் பண்ணிக்கிற போகிறோம். கத்தி வச்சுட்டு கொஞ்சம் ஆயில் தடவிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறமா இதை லைட்டாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா உள்ளே நல்லா லேயராக இருக்கும். சின்ன சின்ன பூரி சைஸுக்கு இதை நம்ம தேய்ச்சிக்கலாம். இதே மாதிரி எல்லாமே ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஜீராவும் வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. நம்ம கையில் எடுத்து பார்த்தோன்னா ஒரு கம்பி வந்து கட் ஆகும். இதுதான் கரெக்டான பதம். இந்த பதம் வந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இது கூட நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கொஞ்சமாக ஃபுட் கலர் கூட சேர்த்துக்கலாம், எல்லோ கலர் சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சம் லெமன் சாறு சேர்த்துக்கோங்க. நம்மளுக்கு கிறிஸ்டல் ஆகாமல் ஜீரா வந்து அப்படியே இருக்கும். அடுத்து ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு நம்ம இதை எல்லாத்தையும் சேர்த்து பொரிச்சிக்கிற போகிறோம். நல்ல ஒரு கோல்டன் கலர் வர வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுத்துக்கோங்க. இந்த ஹீட்லேயே வந்து ஜீராவில் சேர்த்துக்கோங்க. நம்மளுக்கு சீக்கிரமாகவே ஊறிடும். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.